அலைக்கும் காய்ஸ், வெல்கம் டு அசிரா விலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம காஃபி வச்சு கடல் பாசி ஒரு புட்டிங் வந்து இஃப்தாருக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணலாம். அதுக்கு முதல்ல வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் வந்து பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி இருக்குது இல்லையா, அகர் அகர் அதை வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ரொம்ப வாட்டர் சேர்க்காதீங்க, லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் சேர்க்கும் போது தண்ணியாக ஆகிடக்கூடாது. அதுக்காக இந்த பாலை லைட்டாக அது என்னது பொங்க வரும் பார்த்திங்கன்னா, அந்த டைமில் வந்து நம்ம வந்து காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கீங்க. மிக்ஸ் பண்ணிட்டுருக்கு. அது வந்து நல்லா திப்பி இல்லாமல் கரெக்டாக கண்டென்ஸ் ஆகினதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து அதையும் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வந்து அதெல்லாம் கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அகர் அதை வந்து சேர்த்து அதையும் வந்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க, இல்லை கண்டென்ஸ் மில்க் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். அதை வந்து நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து தேவையான நட்ஸை தூவி விட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் நம்மளோட கடல் பாசி புட்டிங் ரெடி. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.